சர்வதேச போட்டிகளில் இந்திய அணிக்காக அபிஷேக் சர்மா எப்படி ஆடுறாரோ அதே மாதிரி என்னங்க, அதை விட ஒரு மடங்கு அதிகமாக உள்ளூர் கிரிக்கெட்டில் அதிக அளவு ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒருத்தர் ரன்களை குவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுவும் அவர் ஒரு டெஸ்ட் பிளேயராக இருக்கிறாரு அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் புள்ளி விவரங்கள் அதைத்தான் சொல்லுது. யாருன்னு பார்த்தா சர்ஃப்ராஸ் கானுங்க. மனுஷன் உள்ளூர் கிரிக்கெட்டில் அடித்து பின்னிக்கிட்டு இருக்கான். சையது முஸ்டாக் அலி தொடர் நடந்துச்சு. அதில் 350 ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த செஞ்சுரி 50 எல்லாம் 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே அடித்தது அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். 100 அடித்தது 47 பந்துக்கு, 25 பந்துக்கு 64 ரன்கள், 23 பந்துக்கு 72 ரன்கள். இது பூராமே 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலங்க. எப்படி அபிஷேக் சர்மா அடிக்கிறத விட ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். அதுதான் இங்கே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம். அதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, விஜய் ஹசாரே போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதில் கோவா அணிக்கு எதிராக ஒரு முரட்டு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க மனுஷன். என்ன அப்படின்னா, 75 பந்துக்கு 157 ரன்களை குவிச்சிருக்காங்க. இதில் 9 பவுண்டரி, 14 சிக்ஸர்கள். ஒரே போட்டியில் 14 சிக்ஸர்களுங்க. இதெல்லாம் நம்பவே முடியலைங்க. ஏன்னா அபிஷேக் சர்மாவே எவ்வளவு அதிரடி ஆடினாலும் இந்த அளவு சிக்ஸர்களை அடிக்க முடியாது. அதை விட பிரமாதப்படுத்தி காமிச்சிருக்கான் மனுஷன் சர்ஃப்ராஸ் கான். சிஎஸ்கே ரசிகர்களாம் செம குசியில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஐபிஎல் ஏலத்தில், மினி ஏலத்தில் சர்ஃப்ராஸ் கானை எடுத்தது சிஎஸ்கே. அவர் இப்படி ஆடிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சியை கொடுத்துருக்குது. நிச்சயமாக ஐபிஎல்ல பிளேயிங் 11ல் அவரை ஆட வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சிஎஸ்கேவுக்கு கொடுத்துருக்கும். இந்த சர்ஃப்ராஸ் கான் ஏற்கனவே உள்ளூர் போட்டிகளில் எக்கச்சக்கமான ரன்களை குவிச்சு டான் பிராட்மேனுக்கு ஈக்குவலான சராசரியை வச்சிருந்து இந்திய டெஸ்ட் அணியில் ஒரு வாய்ப்பை பெற்றாப்புல. கிடைச்ச வாய்ப்பை நல்லாவே பயன்படுத்தி முதல் 2 போட்டியில் கண்டினியூவாக 50 அடித்தாப்புல. நியூசிலாந்துக்கு எதிராக ஒரு 150+ அடித்தாப்புல. கிடைச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்தி ரன்களை எடுக்கத்தான் செஞ்சாப்புல. மற்ற பிளேயர்களை கம்பேர் பண்ணும்போது சர்ஃப்ராஸ் கானுடைய ஆட்டம் நல்லாவே இருந்தது. ஆனால் என்ன காரணமோ தெரியல, அதன் பிறகு அவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்பு மறுக்கப்பட்டது. ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, பெஞ்சிலேயே உட்கார வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதன் பிறகு சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் நடந்துச்சு. அதில் பேரையே கன்சிடரே பண்ணலை. இதுக்கெல்லாம் காரணம் சாட்சாத் யாருன்னா ஒருத்தர் தான். வேற யாரு? நம்ம தலைமை பேச்சாளர் கௌதம் காம்பீர் தான். அவர் பண்ணின விஷயங்கள் 1-2. ஏற்கனவே நம்பர் 1 பவுலராக இருந்த முகமது சமியை அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க. பும்ராவுக்கு பிறகு நல்ல பவுலர் யார் அப்படின்னு பார்த்தா இந்தியாவுக்கு முகமது சமி தான். முகமது சமி இன்ஜூரில் இருந்து, காயத்திலிருந்து மீண்ட பிறகும், உள்ளூர் கிரிக்கெட்டில் எக்கச்சக்கமான விக்கெட்டுகளை எடுத்த பிறகும் நீ இன்னும் இன்ஜூரில் சரியாகலை அப்படின்னு அவங்களாம் ஒரு மொக்க ரீசனை சொல்லி சமிக்கு வாய்ப்பே கொடுக்கல. அதே மாதிரி முகமது சிராஜ் 2024 ஒரு நாள் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த இந்தியன் பவுலர் முகமது சிராஜையும் ஓரம் கட்டிட்டாங்க. அவருக்கும் வாய்ப்பே கொடுக்கல. கண்டினியூஸாக அந்த மாதிரி ஒரு சில பிளேயர்கள்லாம் இந்த கௌதம் காம்பீரால் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. எதை வச்சு அப்படின்னா, இந்த 2026 T20 உலக கோப்பைக்கு சுப்மான் கில்லை தூக்கி எறிஞ்சதன் மூலம் ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குங்க. ஏன் அப்படின்னா, அந்த செலெக்ஷனில், அந்த T20 வேர்ல்டு கப் 2026 செலெக்ஷனில் காம்பீரோடைய அதிகாரம் குறைக்கப்பட்டதா ஒரு தகவல் வந்துச்சு. அதனால தான் சுப்மான் கில்லை தூக்கி கடாசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ்லாம் வந்துச்சு. அது ரசிகர்கள்லாம் அதிர்ச்சியாக இருந்துச்சு. எப்படா அந்த கௌதம் காம்பீரை மீறி சுப்மான் கில்லை எப்படா தூக்கி எரிஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரசிகர்களால் ஆச்சரியமாக பேசப்பட்டது. ஆனால் பிசிசிஐ அதிரடி முடிவெடுத்து இனிமேலும் காம்பீருடைய ஆதிக்கத்துக்கு முட்டுக்கட்டை போடலை அப்படின்னா அது நிச்சயமாக பெரிய பின்னடைவை இந்திய அணிக்கு உண்டு பண்ணிடும் அப்படின்னு முடிவு செஞ்சு அந்த செலெக்ஷன் கமிட்டியில் காம்பீருடைய ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. அதனால் இனிமேல் யாருக்கு வாய்ப்பு கிடைக்காம இருந்ததோ அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு ரசிகர்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கான அறிகுறிகளும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் முகமது சமி சேர்க்கப்பட போகிறதா ஒரு தகவல், அதிகாரப்பூர்வமான தகவல் வந்திருக்குது. அதே மாதிரி முகமது சிராஜுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க எல்லாருமே காம்பீரால் ஒதுக்கப்பட்டவங்க. இப்போ காம்பீரோட அதிகாரம் குறைக்கப்பட்டதுனால இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட போகிறதா ஒரு தகவல், உறுதியான தகவல் அடிபடுது. இப்போ இந்த சர்ஃப்ராஸ் கானை பொறுத்த வரைக்கும்
நம்ம அஸ்வின் என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, ஏயா அந்த மனுஷன் வாய்ப்புக்காக கதவை தட்டல, கதவை உடைக்கிறாங்க. சையது முஸ்டாக் அலியா இருக்கட்டும், விஜய் ஹசாராவே இருக்கட்டும், அவர் ஆடின ஆட்டத்தை வேற எந்த பிளேயராலும் ஆட முடியாது. இந்த சிஎஸ்கே என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய ஃபார்மை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அஸ்வின் சொல்றாப்புல. சையது முஸ்டாக் அலி, விஜய் ஹசாரையில் 200 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு மேலே அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான் மனுஷன். அந்த ஃபார்மை அப்படியே ஐபிஎல்ல சென்னைக்கு நீங்கள் அவரை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அஸ்வின் வந்து சிஎஸ்கேக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காப்புல. விரைவில் ஒரு நாள் போட்டிகள்லையும் இடம் பிடிக்கக்கூடிய திறமையும் தகுதியும் சர்ஃப்ராஸ் கானுக்கு இருக்கு அப்படின்னு அஸ்வின் சொல்லியிருக்காப்புல. அடுத்ததா முன்னாள் பிளேயர் வென்சர்காருங்க, திலீப் வென்சர்கார் காட்டமாக ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க மனுஷன். என்ன சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, ஏன்னா 3 ஃபார்மேட்லையும் ஆடக்கூடிய திறமை இந்த சர்ஃப்ராஸ் கானுக்கு இருக்கு. ஆனால் நீங்கள் எதுலையுமே வாய்ப்பு கொடுக்கல. என்ன காரணங்கிறது எனக்கு புரியலை. இதெல்லாம் வெட்கக்கேடானது, அவமானகரமானது. திறமையுள்ள ஒரு பிளேயரை காரணமே இல்லாமல் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறது நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி மனுஷன் தன்னோட குமுறலை கொட்டியிருக்காங்க. உண்மைதான், காரணமே இல்லாமல் ஒரு திறமையான பிளேயரை நீங்கள் ஒதுக்குனா அவனுடைய மனசு எந்த அளவுக்கு பாடுபடும் அப்படிங்கிறது அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் புரியும். சரியான வாய்ப்புகளும் கிடைக்கல, திறமைகளும் வீணடிக்கப்படுது. இனிமேல் இவர்களுக்கான கதவு விசாலமாக திறக்கப்படும் அப்படிங்கிறதான் நம்முடைய நம்பிக்கை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.